அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்குள்ள அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல இந்த வீடியோல 10 கொஸ்டின் டெஸ்டா பார்க்க போறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க. வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் 1. தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர். ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரை பற்றி பாடப்பகுதியில் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் பக்கம் 58 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் 2. முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம். ஆன்சர் கமுதி. முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் கமுதி. கமுதி என்ற ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. கொஸ்டின் 3. வட இந்தியாவில் வாய்ப்புட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட தலைவர். ஆன்சர் பால கங்காதர திலகர். வட இந்தியாவில் வாய்ப்புட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். கொஸ்டின் 4. வங்க சிங்கம் என்று போற்றப்படுபவர். ஆன்சர் நேதாஜி. வங்க சிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி. கொஸ்டின் 5. நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர். ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். கொஸ்டின் 6. முத்துராமலிங்க தேவர் பேச்சு விடுதலைக்கு உதவும் என்று கூறியவர். ஆன்சர் காமராசர். முத்துராமலிங்க தேவர் பேச்சு விடுதலைக்கு உதவும் என்று கூறியவர் காமராசர். கொஸ்டின் 7. தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடியவர் முத்துராமலிங்க தேவர். கொஸ்டின் 8. முத்துராமலிங்க தேவர் முதலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு. ஆன்சர் 1937. முத்துராமலிங்க தேவர் முதலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1937. 7ஆம் வகுப்பு முதல் பருவம் பக்கம் 60 இருக்கு பாருங்க. மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். முத்துராமலிங்க தேவர் முதலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1937. கொஸ்டின் 9. முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம். ஆன்சர் கமுதி. முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம் கமுதி. குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு என்னதுன்னா ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இச்சட்டம் பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் இச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை ஒன்று திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். 1934ஆம் ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். அவருடைய தொடர் போராட்டத்தினால் 1948ஆம் ஆண்டு அச்சட்டம் நீக்கப்பட்டது. முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம் கமுதி. கொஸ்டின் 10. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1948. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவு ரிவிஷனுக்காக தான். ஸோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். கொஸ்டின் 1. கதர் பிறந்த கதையின் ஆசிரியர். ஆன்சர் கவிமணி. கதர் பிறந்த கதையின் ஆசிரியர் கவிமணி. ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. ஆன்சர் நீலகேசி. ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று நீலகேசி. கொஸ்டின் 3. நீலகேசி டேஸ் சமய கருத்துக்களை கூறுகிறது. ஆன்சர் சமணம்.
நீலகேசி சமணம் சமய கருத்துக்களை கூறுகிறது. கொஷின் 4. நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக டேஸ் சருக்கங்களை கொண்டது. ஆன்சர் 10. நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. கொஷின் 5. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது. ஆன்சர் பழமொழி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. கொஷின் 8. வருமுன் காப்போம் பாடலை பாடியவர். ஆன்சர் கவிமணி. வருமுன் காப்போம் பாடலை பாடியவர் கவிமணி. கொஷின் 7. உடலில் உறுதி கொண்டவரே உலகில் டேஸ். ஆன்சர் மகிழ்ச்சி. உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி கொண்டவர். கொஷின் 8. கவிமணி பிறந்த ஊர். கவிமணி பிறந்த ஊர். ஆன்சர் தேரூர். கவிமணி பிறந்த ஊர் தேரூர். கொஷின் 9. கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். ஆன்சர் 36. கவிமணி 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். கொஷின் 10. ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர். ஆன்சர் கவிமணி. ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி. கொஷின் 11. நீர்வழி படுவும் நாவலின் ஆசிரியர். ஆன்சர் தேவி பாரதி. நீர்வழி படுவும் நாவலின் ஆசிரியர் தேவி பாரதி. கொஷின் 12. இயற்கை ஓவியம். ஆன்சர் 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம். இயற்கை இன்பக்களம். ஆன்சர் கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. கொஷின் 14. இயற்கை வாழ்வில்லம். ஆன்சர் திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். கொஷின் 15. இயற்கை தவம். ஆன்சர் சீவக சிந்தாமணி. இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. கொஷின் 16. நம்பியார் ஊரர் தம்பிரான் தோழர் என்று சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர். ஆன்சர் சுந்தரர். நம்பியார் ஊரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் சுந்தரர். கொஷின் 17. இயற்கை பரிணாமம் என்பது கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு என்பது. ஆன்சர் பெரிய புராணம். இயற்கை அன்பு என்பது பெரிய புராணம். கொஷின் 19. வேற்றுமை வகை. ஆன்சர் 8 வகைப்படும். வேற்றுமை 8 வகைப்படும். கொஷின் 20. இரண்டாம் வேற்றுமை உருபு. ஆன்சர் ஐ. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. கொஷின் 21. தேவாரத்தை தொகுத்தவர். ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. கொஷின் 22. பன்னிரு திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையை இயற்றியவர். ஆன்சர் சுந்தரர். பன்னிரு திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையை இயற்றியவர் சுந்தரர். கொஷின் 23. திருக்கேதாராம் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை பேழை பாடலை இயற்றியவர். ஆன்சர் சுந்தரர். திருக்கேதாராம் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை பேழை பாடலை இயற்றியவர் சுந்தரர். கொஷின் 24. பதிகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்டது. ஆன்சர் 10. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. கொஷின் 25. கலித்தொகை டேஸ் நூல்களில் ஒன்று. கலித்தொகை டேஸ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் 8 தொகை. கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கொஷின் 26. கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை. கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 150. கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 150. கொஷின் 27. கலித்தொகையை தொகுத்தவர். கலித்தொகையை தொகுத்தவர். ஆன்சர் நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கொஷின் 28. கலித்தொகையில் நெய்தல் களி பாடியவர். ஆன்சர் நல்லந்துவனார். கலித்தொகையில் நெய்தல் களி பாடியவர் நல்லந்துவனார். கொஷின் 29. பானை ஓடுகள் கிடைத்துள்ள இடம். பானை ஓடுகள் கிடைத்துள்ள இடம். ஆன்சர் சிந்து சமவெளி. பானை ஓடுகள் கிடைத்துள்ள இடம் சிந்து சமவெளி. கொஷின் 30. முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள தமிழக இடம். ஆன்சர் ஆதிச்சநல்லூர். முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள தமிழக இடம் ஆதிச்சநல்லூர். கொஷின் 31. வன்புகழ் மூவர் வன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல்.
ஆன்சர் தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். கொஸ்டின் 32. சேரர்களின் தலைநகரம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தற்போதைய கேரளா. கொஸ்டின் 33. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. ஆன்சர் நெல். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். கொஸ்டின் 34. ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு. ஆன்சர் அமராவதி. ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. கொஸ்டின் 35. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். ஆன்சர் கோயம்புத்தூர். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். கொஸ்டின் 36. மூவேந்தர்களில் பழமையானவர்கள். மூவேந்தர்களில் பழமையானவர்கள். ஆன்சர் சேரர். மூவேந்தர்களில் பழமையானவர்கள் சேரர். கொஸ்டின் 37. சேரர்களுக்கு உரிய பூ. சேரர்களுக்கு உரிய பூ பனம்பூ. கொஸ்டின் 38. கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர். ஆன்சர் கார்மேக கவிஞர். கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞர். கொஸ்டின் 39. முத்து நகரம். முத்து நகரம் தூத்துக்குடி. முத்து நகரம் தூத்துக்குடி. கொஸ்டின் 40. ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் திருப்பூர். ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் திருப்பூர். கொஸ்டின் 41. ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர். ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபக்குடி. கொஸ்டின் 42. கலிங்கத்து பரணி டேஸ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கொஸ்டின் 43. தமிழில் முதலில் தோன்றிய பரணி நூல். ஆன்சர் கலிங்கத்து பரணி. தமிழில் முதலில் தோன்றிய பரணி கலிங்கத்து பரணி. கொஸ்டின் 44. தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர். தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். கொஸ்டின் 45. கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாழ் இசைகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 599. கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாழ் இசைகளின் எண்ணிக்கை 599. அன்னம்பிடு தூது என்னும் இதழை நடத்தியவர். ஆன்சர் மீரா. அன்னம்பிடு தூது என்னும் இதழை நடத்தியவர் மீரா. கொஸ்டின் 47. விடுதலை திருநாள் என்னும் கவிதை பிழை பகுதி இடம்பெறும் நூல். ஆன்சர் கோடையும் வசந்தம். விடுதலை திருநாள் என்னும் கவிதை பிழை பகுதி இடம்பெறும் நூல் கோடையும் வசந்தமும். கொஸ்டின் 48. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். ஆன்சர் மதுரை. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. கொஸ்டின் 49. நாயன்மார்கள் டேஸ் பேர். நாயன்மார்கள் டேஸ் பேர். ஆன்சர் 63. நாயன்மார்கள் 63 பேர். கொஸ்டின் 50. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். 50 கொஸ்டின் இதோடு முடியுது. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.